ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்டர்நெட் உலகம். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்க்ளைம் அப்படின்ற ஒரு ஆப்பை பற்றி நம்மளுக்கு தெரியும். நான் ப்ரீவியஸாக வீடியோஸ் போட்டிருப்பேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்க்ளைம் பற்றி தெரியவே இல்லை அப்படின்னா நம்ம என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதோட பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பேன்ஷன், அதாவது நீங்கள் பண்ணுற செலவுகள்லேருந்து உங்களுக்கு சின்ன கேஷ்பேக்ஸ் வருமானம் கிடைக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்க்ளைம் பற்றி சொல்லப்போனால் நிறைய வீடியோஸ் நான் பேசியிருக்கேன். கேஓசி எப்படி அப்டேட் பண்ணுறது, அந்த பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பில்லை அப்லோட் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கும் சேம் எப்படி நம்ம ஒரு பில்லை நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆட் பில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டேக் ஃபோட்டோ இல்லாமல் உங்களுடைய அப்லோட் எக்ஸைட்டிங் அப்படின்ற மாதிரி, அதாவது நீங்கள் முன்னாடியே அந்த பில்லை ஃபோட்டோ எடுத்து கிராப் பண்ணி வச்சுருந்து இதில் அப்லோட் எக்ஸைட்டிங் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்கு போகும். ஸோ உங்களுடைய கேலரியில் இருந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற பில்லு பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபீக்கு மேலே தான் இருக்கணும், 100 ரூபீக்கு கீழே இருக்கக்கூடாது. இந்த பில் அமௌண்ட் பார்த்தீங்க, பர்ச்சேஸ் அமௌண்ட்டு ஒரு 100 ரூபீக்கு மேலே தான் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கேஷ்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ என்க்ளைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மீட்டிங் வச்சு ஸோ ப்ராப்பராக டீம் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்க்ளைம் ஈரோடில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய பீப்புள் அண்ட் லீடர்ஸை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ராப்பராக இந்த ஒரு என்க்ளைம் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை எந்த விதமான முதலீடும் இல்லாமல் ஒரு வருமான வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற பில்லேருந்து உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெஃபர் பண்ணி வராங்க இல்லையா, ஸோ அவங்க அப்லோட் பண்ணுற பில்லேருந்தும் கேஷ்பேக்ஸ் கிடைக்குது. ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு விஷயம் தானே, சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட் பில் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேக் ஃபோட்டோவா இல்லை அப்லோட் எக்ஸைட்டிங்கா அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் கேட்குது. ஸோ அப்லோட் எக்ஸைட்டிங் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் இப்போ ரீசெண்டாக பிக் பண்ணி வச்சுருந்த பில்லை பார்த்தீங்க அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பில்லை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ பில்லை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராப்லாம் கரெக்டாக ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்து கிராப் பண்ணிவிட்டு ஓகே, மேலே டிக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான், நம்ம டிக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டோம். ஸோ ஆட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கேட்குது இல்லையா? ஸோ இதில் தாங்க உங்களுடைய பிஸ்னஸ் நேம் என்ன, ஸோ நீங்கள் எங்கே பிஸ்னஸ் பண்ணீங்க, ஸோ எங்கே நீங்கள் அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தான். நான் எஸ்கே ஏஜென்சிஸ் அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ பிஸ்னஸ் காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்லிலே உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்கும், சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த காண்டாக்ட் நம்பர், அந்த பிஸ்னஸ் காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஒரு பில்லிலே இருக்கும். ஸோ அந்த காண்டாக்ட் நம்பரை பார்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் போட்டுக்கணும். ஸோ காண்டாக்ட் நம்பரில் எந்த விதமான மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஸோ ப்ராப்பராக எல்லா விஷயத்தையும் போட்டிங்க அப்படின்னா கீழே டேட் ஆஃப் பர்ச்சேஸ் இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்ச்சேஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பில்லிலே பார்த்தீங்கன்னா என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ 14ஆம் தேதி அப்படிங்க நான் போட்டேன். டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பில்லோட அமௌண்ட்டு என்ன அமௌண்ட் பில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு கமெண்ட் ஏதாவது ஆப்ஷனல் தான் அது, சரிங்களா? ஸோ நீங்கள் ஏதாவது கமெண்ட் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் கொடுத்துக்க முடியும். ஸோ அது ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நோ இஷ்யூஸ், சரிங்களா? ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் பில் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷின்ஸ் கேட்கும். ஸோ அதை எஸ் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ எஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா யுவர் சப்மிஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரியான ஒரு பாப்அப் மெசேஜ் வந்துடும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்துருவாங்க, பில் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த பில் காண்டாக்ட் நம்பரை கொடுத்துருவாங்க. ஸோ கேஷ்பேக் ஏர்ன்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்திருக்கும். ஸோ சப்மிட்டட் வந்திருக்கும், அக்செப்டா ரிஜெக்டா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ அக்செப்ட் ஆச்சுன்னா நமக்கு கேஷ்பேக்ஸ் ஆட் ஆகும், ரிசீவ்டு அப்படின்னா அமௌண்ட் ரிசீவ் ஆனது. ஸோ அக்செப்டா ரிஜெக்ட் ஆச்சுன்னா ரிஜெக்ட் ஆகிடும், நமக்கு கேஷ்பேக் கிடைக்காது, சரிங்களா? ஸோ ப்ராப்பராக அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பில்லை அப்லோட் பண்ணோம்னா நம்ம எத்தனை பில்லை அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை ஷோ பண்ணி காட்டியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஆப்ஷன்ஸில் ஏதோ சம்திங் அப்டேஷன்ஸ் நடக்குது, அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பில்லை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்ஸ் ஆட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் வேலெட்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ வேலெட் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த அப்டேஷன்ஸ் வர வரை தான் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். அதாவது பில்லை ஒரு பில்லுக்கான அமௌண்ட்டு கேஷ்பேக்ஸ் எவ்வளோ ஆட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியல. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதையும் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வேலெட்டில் எவ்வளோ இருந்தது கேஷ்பேக்ஸ் ஏர்ன்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சிம்பிள். நெக்ஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு ஆஃப்டர் நீங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வேலெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ ஈஸியாக வந்து நம்ம பில்லை அப்லோட் பண்ணி நம்ம வந்து ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ என்க்ளைமில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அண்ட் ரெஃபரல் கோட் கொடுக்குறேன். ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ ரேட்டிங்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சிம்பிளுங்க. உங்கள்கிட்ட ஒரு ஆப் இருக்குது, நீங்கள் டெய்லி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, செலவு பண்ணுறீங்க. ஸோ அந்த பில்ஸை ப்ராப்பராக பில்லை வாங்கி அந்த பில்லை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ வந்து நம்ம ஹேண்ட் ரைட்டிங் பில் வந்து நமக்கு அக்செப்டட் கிடையாது. சிம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்டட் பில் தான், அதாவது ஜிஎஸ்டி நம்பர்லாம் போட்டுக்கலையா. ஸோ பிரிண்டட் பில் மட்டும்தான் வந்து அக்செப்டட். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் பில் வந்து பிரிண்டட் பில் மட்டும்தான். ஸோ பிரிண்டட் பில்லை ப்ராப்பராக அப்லோட் பண்ணி உங்களுடைய கேஷ்பேக்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சா தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறது. பாய் ஃப்ரம் காஷி.